ஹாய் விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வரையும் பற்றின தகவல் தான். நம்ம தொடர்ந்து வந்து யூஜி டிஆர்பிக்கு மேத்தமெட்டிக்ஸ்க்கு கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியோட ஆனுவல் பிளானை பற்றின தகவல் கொடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணது. எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட ஆனுவல் பிளான் வந்து வரும் அப்படின்னு தான். ஏன் அப்படின்னா டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம டிஎன்பிசில பாத்தீங்கன்னா இன்றைய நியூஸா வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து 16 டிபார்ட்மெண்ட் வந்து காலிப்படைகளை வந்து உருவாக்கி இருக்காங்க. சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். டிஎன்பிசில புதுசா வந்து ஆல்ரெடி இருந்த டிபார்ட்மெண்ட் இல்லாம புதுசா வந்து 16 வேலை வாய்ப்பு. அதாவது ஒவ்வொரு வந்து நம்ம குரூப் 4 அப்படின்ற மாதிரி குரூப் 1 அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா 16 டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா இன்றைய தினம் வந்து உருவாக்கி இருக்காங்க. அதுதான் வந்து அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் டிஎன்பிசியை பொறுத்தளவு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஓரளவு அவங்க ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணது ஓரளவு உங்களோட எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிச்சிடறாங்க டிஎன்பிசியை பொறுத்தளவு. பட் டிஆர்பி ஆனுவல் பிளான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல பிஓ எக்ஸாம். ஓகே, அது பிஓ எக்ஸாம்ல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 23 போஸ்டிங் தான் வந்து அவங்க சொல்லியிருந்தது. ஆனா பட் வேகன்சி ஃபில் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் 33 போஸ்டிங் வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 வேக்கன்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூஜி டிஆர்பி யூஜி டிஆர்பில கிட்டத்தட்ட ஒரு 3000 போஸ்டிங் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா பட் அதுல 1000 போஸ்டிங் குறைச்சிட்டாங்க. 1000 போஸ்டிங் குறைச்சிட்டு அதுக்கான நோட்டிபிகேஷன் தான் இப்ப வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம். ஏன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு பேஸ் வந்து நம்மளுக்கு டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணணும், பேப்பர் 2 பாஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த நெசசிட்டியோ எதுவுமே கிடையாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஆனுவல் பிளான்ல வந்து பாத்தீங்க, அது லாஸ்ட் இயர் மீன்ஸ் இந்த இயர். ஓகேங்களா? சோ இந்த இயர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 267 போஸ்டிங் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ இந்த வேகன்சி வந்து நம்மளுக்கு வந்து இந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்ல பாத்தீங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 6000 சில்லற கொடுத்திருந்தாங்க. ஆனா பட் 1000 வேகன்சிக்கு தான் நம்ம நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்ற தகவலை வந்து டிஆர்பி வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அந்த பட்டதாரி ஆசிரியர்களை கிட்டத்தட்ட 756 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவங்க கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அதை வந்து அனைத்துமே வந்து நிராகரிச்சிட்டாங்க. இப்ப இருக்கிற போஸ்டிங் மட்டும் தான் நாங்க போடுவோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு அரசு வழியாக நம்மளுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறையில வந்து இன்டிமேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து வேகன்சி வந்து அதிகமாகுமா அப்படின்றது தெரியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற வேகன்சி விட நமக்கு ரெண்டுமே, அதாவது பட்டதாரி ஆசிரியர்கள் வேகன்சி பாத்தீங்கன்னா இருக்கிற கொடுத்த வேகன்சி விடவே குறைஞ்சிருச்சு. இடைநிலை ஆசிரியர்களும் 1000 வேகன்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, பிஓ எக்ஸாம் மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 வேகன்ட் வந்து அதிகமாயிருச்சு நம்மளுக்கு. ஓகேவா? அது இல்லாம அசிஸ்டன்ட் ப்ரொபோசர், பாலிடெக்னிக் டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி. ஓகேவா? ஸோ இதெல்லாமே எந்த எக்ஸாமே இது வரைக்கும் நல்ல. ஆனா பட் தேர்வர்கள் வந்து நம்ம டிஆர்பி ஆனுவல் பிளான் வந்து கண்டிப்பா வந்து வரும் அப்படின்ற எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன். மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களோட நியமனம். ஏன்னா இது ரொம்ப மிக குறைந்த போஸ்டிங் தான் இருக்கு, 267 போஸ்டிங். ஸோ இப்ப இதோட வேகன்சி வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தான் எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனாவே இருக்கும். அதான் ஒரு முக்கியமான விஷயமே நம்மளுக்கு. ஸோ இதை வந்து நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்களா? ஓகேவா? அப்ப தேர்வர்கள் வந்து எவ்வளவு வேகன்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம இயர் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் வந்து டிஆர்பி தரப்புல எந்த ஒரு ஆனுவல் பிளான் பத்தி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணல. ஸோ மிக விரைவில் வந்து ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு அவங்களோட லைன் வந்து எப்படி சூஸ் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். டிஆர்பியை பொறுத்தளவு கிட்டத்தட்ட வந்து இந்த வருடமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஇஓ எக்ஸாம் மட்டும் தான் முடிச்சு அது ஒரு சர்டிபிகேட் ப்ராசஸ் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மழையின் காரணமா அதுவே வந்து மாத்தி அமைச்சிட்டாங்க. இப்போ யூஜிடிஆருமே எக்ஸாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு இயர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. 2வது எக்ஸாம் வந்து அடுத்த வருஷம் போயிடுச்சு. ஓகேவா? மீதி இருக்க எக்ஸாம் கிட்டத்தட்ட 15000 வேகன்சி பக்கம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த வருடம் 2023க்கு. அப்ப 2024ஓட வேகன்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்ற தேர்வோட எதிர்பார்ப்பு வந்து 15000க்கு மேல இருக்கும் அப்படின்றதான் தேர்வோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஓகேவா?
அப்படின்னா ஆல்ரெடி 15,000 வேக்கண்ட் முன்னாடி இருக்கு. அந்த 15,000 வேக்கண்ட் அவங்க சொன்ன வேக்கண்ட்ல கிட்டத்தட்ட 33 வேக்கண்ட்க்கு மட்டும்தான் எக்ஸாம் நடந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிருக்கு. ஸோ மீதி இருக்க வேகன்சி அப்படியே தான் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா 2024 வேகன்சியும் பிளஸ் 2023 வேகன்சியும் பாத்தீங்க அப்படின்னா தேர்வோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 15,000க்கு மேல இருக்கும். ஓகேவா, அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பட் இந்த பிளான் 2023 கொடுக்குற இந்த ஆனுவல் பிளான், அதாவது 2024 ஆனுவல் பிளானோட காலியிடங்கள் விவரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மிக விரைவில் ஆசிரியர் தேர்வாரியம் வந்து கண்டிப்பா வெளியிடுவாங்க. சோ இதோட எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அது இல்லாம பாத்தீங்கன்னா தேர்வுகள் அனைவருமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, கோரிக்கையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர் மூலியமே கேட்டுட்டும் இருக்காங்க உங்களுக்கு ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து மிக விரைவில் இதற்கான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு டிஆர்பி வெப்சைட்ல வந்து கண்டிப்பா வந்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா, நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.